அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான ஒரு ஆசை இருக்குதுன்னா, அது அவசியம் எனக்கு நடந்தே ஆகணும். அப்படி நடந்தால் மட்டுமே என் வாழ்க்கையானது அடுத்த லெவலுக்கு முன்னோக்கி செல்லும். அதனால அந்த மாதிரி நடப்பதற்கு நான் என்ன வேணா செய்வேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு எளிமையான முறைய மட்டும் நீங்க தொடர்ந்து ஒரு 6 நாட்கள் மட்டும் வழிபட்டு பாருங்க. கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே சீக்கிரமா சரியாயிடும். அது எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் என்றே சொல்லலாம்ங்க. நாம் கேட்கின்ற விஷயங்களை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்னு பல தெய்வங்கள் உண்டு. அதிலும் கலியுகத்தின் கந்த பெருமானான முருகப்பெருமானும் ஒன்றே ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்ங்க. முருகப்பெருமானிடம் நம்ம உண்மையான ஒரு பக்தியோட நாம என்ன கேட்டாலும் அவர் நமக்கு அதை அப்படியே நிறைவேற்றி வைப்பாரு. அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பது உண்மையான பக்தி ஒன்று மட்டுமே. சரிங்களா? அதனால முருகப்பெருமானுக்குரிய இந்த தைப்பூசத்திற்கு நாம் இந்த ஒரு 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடியே விரத நாட்களான 48 நாள் விரதம், 21 நாள் விரதம் மற்றும் 11 நாட்கள் விரதம் இருக்கின்ற நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதனால மீதி இருக்கின்ற நாட்கள் 6 நாட்கள் விரதம் மற்றும் மற்றொன்று தைப்பூசத்தன்று மட்டும் இருக்கக்கூடிய விரதம்ங்க. அந்த ஒரு நாள் விரதம் குறித்து நம்ம அடுத்த ஒரு பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம் இந்த நாட்கள் விரதம் இருக்கும் முறைய தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே இந்த விரதம் இருக்க முடியாதவங்க கூட என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால நீங்க விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் சரிங்க. இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏத்தி வழிபட்டாலே உங்களுடைய ஆசைகள் மற்றும் எண்ணங்கள் சீக்கிரமாக நிறைவேறும். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வருட தைப்பூசமானது வர இருக்குங்க. அதுவும் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் நாம் தைப்பூச நாளா கொண்டாடிட்டு வருகின்றோம். அந்த நாளோட நமக்கு 6வது நாளாவதா வரணும். அப்படிங்கும்போது நம்ம நாளை ஜனவரி 27ஆம் தேதி, அதாவது அந்த அன்னைக்கு அதுவும் தை மாதத்தின் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதுவும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை அன்றுல நம்ம விரதத்தை தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷங்க. அதுவும் முருகப்பெருமான் வழிபாடு நாம சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமையில நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா விரதம் தொடங்கக்கூடிய நாளும் செவ்வாய்க்கிழமையோடு வருது. அதுவும் தை கிருத்திகையும் சேர்ந்து வருதுங்க. இதை விட சொல்ல வேற எந்த ஒரு அற்புதமே இருக்குன்னு நீங்களே சிந்தித்து பாருங்க. இதனால நீங்க இந்த தை செவ்வாய் அது கூடவே தை கிருத்திகையும் இணைந்திருக்கக்கூடிய அந்த நாளில் நீங்க 6 நாட்கள் விரதம் அப்படிங்கிறத தொடங்குங்க. தைப்பூசத்தோட அந்த மாலை நேரத்துல நீங்க அந்த விரதத்தை முடிச்சுக்கோங்க. அதனால தை கிருத்திகை அன்று காலையில எழுந்ததும் சுத்தமாக குளிச்சுட்டு வந்ததும் உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படம் இல்லைன்னா சிலை இருந்ததுன்னா அத முன்னாடியே முன்னத்த நாளே நீங்க சுத்தம் பண்ணி வச்சிடுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அப்படியே வச்சிருங்க. வேர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் நாளை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு பிடிச்சதுமான செவ்வரளி பூக்களை நம்ம மாலையா கட்டி போட்டோம்னா அதுவும் ரொம்ப ஒரு விசேஷ பலனை தரும். அடுத்து முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியமா நம்ம ஒரு 6 வகையான உணவு கூட செஞ்சு வைக்கலாம். அப்படி முடிந்தால் செஞ்சு வைக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அந்த 6 நாட்களும் இந்த எளிமையான நெய்வேத்தியம் தினமே நீங்க வைத்து வழிபடணும். அது என்னன்னா பேரீச்சம்பழம் வைக்கலாம். இல்லைன்னா 2டே 2 வாழைப்பழம் கூட வைக்கலாம். வெத்தலைப்பாக்கு வைக்கலாம். இல்ல ஒரு டம்ளர் பால் வைக்கலாம். தேன் மற்றும் கற்கண்டு இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 6 நாட்களும் வைக்கணும். கண்டிப்பா தினமும் ஏதாவது ஒன்றை நம்ம நெய்வேத்தியம் வைக்கணும். அது மட்டும் இல்லாம தினமும் நீங்க படத்தை சுத்தம் பண்ணணுமான்னு கேட்பீங்க. அப்படி பண்ண தேவையில்லைங்க. முதல் நாள் சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கோங்க. இடையில ஏதாவது வெள்ளிக்கிழமை இந்த சஷ்டி திதி இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நாம தூய்மைப்படுத்திக்கலாம். இப்ப நமக்கு இடையில வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருது. அதனால நீங்க தைப்பூசம் அன்று அதை சுத்தம் பண்ணினா போதும்.
இதற்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒரு விசேஷமான தீபம் ஏத்தணும். அதுவும் நீங்க விரதம் இருந்தாலும், இருக்கவில்லை அப்படின்னாலும், இந்த ஒரு தீபத்தை ஏத்துவது ரொம்பவும் சிறப்பு. ஆனால் பெண்கள் வந்து மாதவிடாய் காலம் வந்துச்சு அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது, இந்த தீபம் ஏத்துறது அப்படின்னு எப்படி ஏத்துறது அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. அதற்கு நீங்க உங்க வீட்ல கணவர் மற்றும் குழந்தைகள் இருந்தா அவங்ககிட்ட சொல்லி இந்த தீபத்த வந்து ஏத்தி வழிபடுங்க. ஆனால் விரதத்த மட்டும் நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்ப விரதத்துல 3 விதம் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து இந்த 6 நாளும் பாலும், பழமும் மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்துட்டு விரதம் இருக்கலாம். இல்லைன்னா 2 வேளை மட்டும் சாப்பிடாமல், ஒரு வேளை வந்துட்டு உணவு உட்கொண்டு இருக்கலாம். இல்லைன்னா, ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் 2 வேளை வந்து உணவு உட்கொண்டு வந்துட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் இந்த மாரி கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வந்துட்டு விரதம் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அவசியம் வந்து இல்லைங்க. அவங்கலாம் வந்துட்டு விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வழிபாடு மட்டும் நீங்க வந்துட்டு செய்தால் போதும். அதுவே போதுமானது. அதுபோல குழந்தைகளுக்கு பால் குடுக்கும் தாய்மார்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுமே வந்துட்டு விரதம் வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வழிபாடு மட்டும் நீங்களும் செய்தால் போதும். அப்படி என்ன தேவை என்று வந்து பார்த்துடலாமாங்க? இதற்கு நமக்கு செம்பருத்தி இலை தேவைங்க. இந்த செம்பருத்தி இலைய வந்து வச்சு நமக்கு செல்வ செழிப்பு வந்துட்டு தரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர்மறை சக்தி கொண்ட ஒரு இலை அப்படின்னா அது செம்பருத்தி இலை தாங்க. இப்ப செம்பருத்தி இலை இல்லைன்னா அதற்கு பதிலா நீங்க வெத்திலை கூட வந்து எடுத்துக்கலாம். அத கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கிட்டு, அதற்கும் நீங்க சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து, அந்த தட்டின் மீது அந்த இலைய வந்து வச்சுக்கோங்க. அதற்கு மீது 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வந்து வச்சுக்கணும். ஏனென்றால், துவரம் பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வந்து அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமா வந்துட்டு சொல்லப்படுதுங்க. அதுவும் நாளைய நாள் நமக்கு செவ்வாய்க்கிழமையாகவும் இருப்பதனால, இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவுமே வந்து விசேஷங்க. அதனால 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு, அத மீத வந்து நம்ம பரப்பிட்டு, அது மேல ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்து சுத்தம் பண்ணி, அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அந்த 6 நாட்களும் நம்ம ஒரு சிவப்பு திரி போட்டு வந்து விளக்கு ஏத்துவதுங்கிறது ரொம்பவும் விசேஷம். அப்படி திரி இல்லைன்னா, நீங்க வெள்ளை நிற திரியை வந்துட்டு குங்குமத்துல கலந்து, அத வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது சிவப்பு நிறம் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 6 நாட்களும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நெய் தீபமா வந்துட்டு ஏத்துவதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால நெய் தீபம் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்ப தரும். அதனால கண்டிப்பா நெய் தீபம் வந்து ஏற்றுவதற்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்க தீபம் ஏத்துங்க. இந்த தீபமானது கிழக்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி வைக்கணும். பிறகு வடக்கு திசை பார்த்து நீங்க உட்கார்ந்துட்டு, உங்களுடைய கோரிக்கையை மனதார முருகப்பெருமானிடம் முன்வையுங்க. என்ன வேண்டுதல், கோரிக்கை வேண்டுமோ அத மனதார வேண்டி அந்த தீபத்த நோக்கி இந்த மந்திரத்த ஒரு 6 முறை சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லும்போது பல அற்புதங்கள் வந்து நிகழும். அந்த மந்திரம் என்னன்னா, "உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே" என்று சொல்லுங்க. அது 4 வரிகள் மட்டும் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்படி சொல்லி வழிபட்டாலே போதும். அதற்கு அப்புறம் உங்களுடைய ரெகுலர் ஒர்க் என்னமோ அத வந்துட்டு செய்யலாம். அடுத்து 2வது நாள் திரும்பவும் இலை வந்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரசாதமும் வந்துட்டு நீங்க புதுசா வந்து மாத்தி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க வைத்த அந்த துவரம் பருப்ப கால்படாத இடத்துலயோ, இல்ல குருவிகளுக்கோ வந்துட்டு நீங்க உணவா போட்டுருங்க. ஆனால் பழைய திரியில வந்துட்டு நீங்க ஏத்தக்கூடாது. திரும்பவும் வந்துட்டு புது திரிய வந்து போட்டு நீங்க வந்துட்டு தீபம் ஏத்திக்கங்க. நீங்க தொடர்ந்து 6 நாட்களும் காலையிலும், மாலையிலும் வந்துட்டு நம்ம தீபம் ஏத்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 6 நாட்கள் இந்த விசேஷ தீபத்த நம்ம ஏத்தி, இந்த மந்திரத்த ஒரு 6 முறை சொல்லும்போது, எப்படிப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் முருகன் அருளாலே வந்துட்டு அது நிச்சயம் வந்து நிறைவேறுங்க. இந்த பதிவானது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நமது பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.